ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்துல இருந்து நம்ம நடவு பண்ண கிழங்குகள் எல்லாம் அறுவடைக்கு வந்து ரெடியா இருக்கு. அதெல்லாம் அறுவடை பண்ண போறோம். அறுவடைக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் இங்க எல் ஷேப்ல ஒரு இருமடி பாத்தி மாதிரி ஒரு சின்னதா ஒரு செட்டப் ரெடி பண்ணிருந்தேன். அதெல்லாம் நான் வீடியோல போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த கிழங்குகள் எல்லாம் நடவு பண்றதுக்கு முன்னாடியும் அந்த பாத்தி ரெடி பண்ணதையும் வீடியோல காமிச்சிருக்கேன். இதை நடவு பண்ணும்போது என்னென்ன கிழங்குலாம் நடவு பண்றங்கிறதையும் காமிச்சிருந்தேன். இப்போ எல்லாமே விளைஞ்சு ரொம்ப சூப்பரா அறுவடைக்கு ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய களச்செடி எல்லாம் கிளியர் பண்ணணும். அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம என்னென்ன கிழங்குலாம் அறுவடை பண்றோம் அப்படின்றத வீடியோல பார்ப்போம். ஏன்னா நிறைய கிழங்குகள் இருக்கிறதால ஒரே டைம்ல எல்லாத்தையும் அறுவடை பண்ண முடியாது. ஒரு டைம் மஞ்சள், ஒரு டைம் சிறுவள்ளி கிழங்கு, சிறுகிழங்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றதான் அறுவடை பண்ணுவோம். இந்த இடம் பாக்குறதுக்கே இப்ப கொஞ்சம் புதர் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா இங்க அடிக்கடி வர்றதுல தண்ணி பாய்ச்சும் போது மட்டும் இங்க நல்லா தண்ணி விடுவேன், அவ்வளவுதான். இதை ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இங்க இன்னும் நிறைய செடிகள் நடவு பண்ணலாம். ஏன்னா அதிகமான களை செடி தான் இடத்த ஃபுல்லா அடைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோல காமிக்கிறேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், களை செடியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய செடிகளே நல்லா தெளிவா தெரியுது. இங்க வந்து மாயிஞ்சி, மஞ்சள், ஒயிட் டர்மரிக்னு எல்லாத்தையும் கலவையா நடவு பண்ணிட்டேன். இதுல எந்த செடி எதுன்னு தெரியல. நம்ம அறுவடை பண்ணாதான் ஒவ்வொன்றா தெரியும். அறுவடையை முடிச்சிட்டு நம்ம ஃபுல் வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.